Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வீட்ல வந்து நிறைய தேங்காய் இருக்கு. தேங்காய் வந்து நம்ம இப்ப இந்த சாமி கும்பிடுற நாள்ல எல்லாம் நிறைய தேங்காய் வந்து நம்ம வீட்ல வந்து சேரும் இல்லையா? அந்த மாதிரி நான் இருக்கும்போது இந்த மாதிரி திருவி பாக்ஸா ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் போட்டுருவேன். ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் கூட அந்த தேங்காய் வந்து நல்லா இருக்கும் ஃப்ரீசரில் இருக்கிறதுனால. நம்ம வந்து வேணும்னும் போது அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு கூலிங் இறங்கினோடனே நான் வந்து என்ன ரெசிபி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய தேங்காய் இருக்கிற போது நான் வந்து இந்த தேங்காயிலேருந்து எண்ணெய் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு நானும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணேன். அது வந்து சூப்பராக வந்துச்சு அந்த தேங்காய் எண்ணெய் எடுக்கிறது. ஏன்னா நிறைய தேங்காய் இருக்குது, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எத்தனை வாட்டி தேங்காய் சாதம் இல்லை வந்து குருமா அந்த மாதிரி வந்து தேங்காய் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காலி பண்ணுறது அப்படின்றதுனால செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். தேங்காய் எண்ணெய் சூப்பராக வந்துச்சு. இப்போ எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்கு நான் இப்போ வந்து ஒரு 4 தேங்காய் அளவு எடுத்து வச்சுருக்கேன். எப்போல்லாம் எனக்கு தேங்காய் கிடைக்குதோ அதெல்லாம் இந்த மாதிரி திருவிட்டு அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இப்போ எனக்கு ஒரு 4 தேங்காய் அளவு இருக்குது. அதை வந்து நம்ம தேங்காய் பாலாக எடுத்துக்கணும். தேங்காய் பாலாக எடுக்கிறதுக்கு சில்லுன்னு இருக்கும்போது நம்மளுக்கு தேங்காய் பால் வராது. அதனால் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரீசர்லேருந்து வெளியில் வச்சுட்டு அதோட கூலிங் எல்லாம் இறங்கினோடனே தான் நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்க முடியும். நீங்களும் உங்களுக்கு வந்து நிறைய தேங்காய் இருக்குது அப்படின்னும் போது அதை ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஃப்ரீசரில் வந்து இருக்கும் போது அந்த தேங்காவோட ஸ்மெல் வராது. ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அந்த தேங்காய் வந்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். நம்ம வந்து கட் பண்ணி போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறதோ இல்லை இதே மாதிரி திருவியோ எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணுறதோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் நிறைய இருக்குது இல்லையா, அதனால் நம்ம ஒரு பேட்சாக போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் பாதி அளவு மிக்சி ஜாரில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா ஃபஸ்ட்டு வாட்டி பாலை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு க்ரீமாட்டம் அரைச்சிட்டு நம்ம எப்பவுமே வடிகட்டுவோம் இல்லையா, வீட்டில் நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு எதனா வடிகட்டி வச்சுருப்போம். அந்த மாதிரி வடிகட்ட வேணாம். இப்போ நம்ம நிறைய தேங்காய் பால் எடுக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணோன்னா லேட் ஆகும். ஒரு துணி எடுத்துக்கோங்க. துணியில் நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னா நல்லா நம்மளால் பிழியறதுக்கும் வாட்டமாக இருக்கும். அதில் வந்து எந்த பாலுமே நிற்காது. அதே மாதிரி நம்மளால் சீக்கிரமாகவும் அந்த தேங்காய் பால் எடுத்துட முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு துணியில் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. துணியில் பிழிய சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த மாதிரி தான் ரீசன். நல்லா பிழிய வந்திருக்கு. இந்த பாருங்கள், அந்த தேங்காயில் எதுவுமே இல்லை, அந்த மாதிரி நல்லா பிழிய வந்திருக்கு. இதுக்காக தான் நான் துணியில் பிழிய சொன்னேன். நம்மளுக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் துணியில் பிழிஞ்சோம் அப்படின்னா. அதுக்காக தான் நான் வந்து துணியில் பிழிய சொன்னேன். இதே மாதிரி எல்லா தேங்காயிலேருந்தும் பால் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு வாட்டி ஃபுல்லாக எல்லா தேங்காயிலேருந்தும் தேங்காய் பால் எடுத்துட்டோம். இப்போது 2வது வாட்டி இதே மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 2 வாட்டி மட்டும் நம்ம தேங்காய் பால் எடுத்தால் போதும். 3வது வாட்டி எதுவும் வராது, தண்ணி மட்டும்தான் இருக்கும். அதனால் 3வது வாட்டி எடுக்கிறதும் வேஸ்ட்டு. 2 வாட்டி நம்ம அந்த தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 வாட்டியும் தேங்காய் பால் எடுத்துட்டோம். இந்த கிண்ணம் ஃபுல்லாக எனக்கு தேங்காய் பால் வந்திருக்கு. இதை இப்படியே மூடி வச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணுன்றதுக்காக இந்த பக்கெட்டில் வந்து ஊற்றிக்கிறேன். நான் இந்த பக்கெட்டில் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு 8 மணி நேரம் கழித்து பார்க்கணும். 8லேருந்து 10 மணி நேரம் கூட ஆகலாம். கழித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பால் தனியாக மேலே நிற்கும், தண்ணி தனியாக கீழே நிற்கும். அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஓரமாக வச்சிடணும். நம்ம இதை மூடி இப்போ வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். நான் இப்போ வந்து ஒரு காலையில் 8 மணி போல் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் 6 மணி போல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பால் தனியாக மேலே வந்திருக்கும், தண்ணி தனியாக கீழே வந்திருக்கும். நான் வந்து அந்த கிளிப்பிங்கும் உங்களுக்கு காட்டுறேன். ஈவினிங் ஒரு 6 மணி போல் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். மேலே வந்து க்ரீம் மாதிரி ஒரு திக்காக நிற்கிது, கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கிது. ரெண்டுமே ஒயிட் கலரில் இருக்கிறதுனால நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே வந்து ஏர் பபிள் மாதிரி விட்டு திக்கு க்ரீம் மாதிரி இருக்குது. கீழே ஃபுல்லாக தண்ணி. நம்ம வந்து அந்த பால் எடுக்கிறதுக்காக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அந்த தண்ணி கீழே ஃபுல்லாக அந்த தண்ணி நிற்கிது. இந்த மாதிரி வந்துடும் நம்மளுக்கு. இந்த தேங்காய் எண்ணெய் காய்ச்சறதுக்கு வந்து நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். நான் நல்லா ஒரு கனமான கடாய் மாதிரி எடுத்துக்கிறேன். அதுலேயே நம்ம இதை வந்து
ஒரு கரண்டி வச்சு அந்த மேலே விட்டு அந்த தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். அது க்ரீம் மாதிரி மாறிட்டதுனால தண்ணியும் அதுவும் கலக்காது. ஆனால் நம்ம மேலே ஓட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து அதில் போட்டுக்கலாம். தேங்காய் பால் எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ அந்த கடாயை கேஸ் ஆன் பண்ணி கேஸில் வச்சிடலாம். அந்த கடாயும் அந்த தேங்காய் பாலும் சூடாகிற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த தேங்காய் பால் வந்து பபிள் வர ஆரம்பிக்குது சூடாகி. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து கேஸை ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. நான் எதுக்காக கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வைக்க சொன்னேன்னா, இதில் வந்து தண்ணியும் இருக்கும் எண்ணெயும் இருக்கும், ரெண்டுமே இருக்கிறதுனால தெரிச்சிக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு கேஸ் ஃபுல்லாக தெரிச்சிடும். அதனால் ஓரளவு பாதி அளவு எண்ணெய் வர வரைக்குமே நம்ம கலந்துகிட்டே தான் இருக்கணும். இல்லைனா நம்மளுக்கு கேஸ் ஃபுல்லாக தெரிச்சு விட்டுரும், மேலெல்லாம் பட்டுரும். அதனால் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். 10 நிமிஷமாக இந்த மாதிரி கலந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதில் இருக்க தண்ணி எல்லாம் போயிடும். அது வரைக்கும் நம்ம வந்து கலந்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து தெரிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாம் சுண்டிட்டு எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம நடுவில் கலந்தால் மட்டும் போதும். இப்போ வந்து தெரிக்காது, எண்ணெய் தானே விடுது, அதனால் தெரிக்காது. தேங்காய் எண்ணெய் எல்லாமே வந்துடுச்சு. தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து லைட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் அதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தேங்காய் எண்ணெய் நல்லா ஆறினோடனே இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வடிகட்டிக்கலாம். நம்ம தேங்காய் நிறைய வீட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேங்காயும் வேஸ்ட் ஆகாது. தேங்காவை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி எண்ணெய் எடுக்கலான்னு எனக்கு கூட சொல்லி கொடுத்தது கூட என்னோடய ஃப்ரெண்டு தான். அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய பேர் வீட்டில் அந்த தேங்காவை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் இல்லையா. நம்ம வீட்லேயே பியூரான தேங்காய் எண்ணெய் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது காலையில் பால் எடுத்து வைக்கிறது மட்டும்தான் வேலை. அதுக்கப்புறம் கேஸில் வந்து 20 to 25 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும் தேங்காய் எண்ணெய். அது கூட ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம கிளறிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளறணுன்னு கூட அவசியம் இல்லை, நடுவில் கிளறி விட்டால் மட்டும் போதும். இதை வந்து நம்மளுக்கு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஏருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆயில் பாத் மாதிரி அந்த தேங்காய் எண்ணெயை வந்து தடவி விட்டு குளிக்க வைக்கலாம். அது எல்லாமே நம்மளுக்கு யூஸ் ஆகும். 4 தேங்காய்லேருந்து எனக்கு இன்றைக்கி 250 கிராம் அளவு எண்ணெய் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. பாய் பாய்.